நாங்கள் எனக்கு இப்போ 41 வயசு ஆயிட்டுது. விழாகாலம் நாங்கள் இந்த பாதையத்தை எங்களுடைய அப்பாண்ட அம்மாக்கள காலம் தொட்டு இந்த பாதையத்தை நாங்கள் 50 கால வருடத்துக்கு மேற்பட்ட பாதையாக இது பாவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுவரைக்கும் எங்களுக்கு பல நீதிமன்றங்கள்லையும் தீர்ப்பு வழங்கப்பட்டு இது அன்பால் தயாரிக்கப்பட்ட கிரசன்ட் எந்த தீர்ப்பையும் அவ ஆட்சேபனைப்படுத்தாம சவாம்புலை பாலரமணி என்றவா அந்த பாதையை ஒரு குடும்பத்தவர் மட்டும் இந்த பாதையை 25 குடும்பம் போகிற பாதையை தடை செய்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு தவிசாளர் இப்போ தற்போது தவிசாளராக இருக்கும் ஜெசிதன் அவர்கள் முதல் உறுப்பினராக இருந்தவர். அந்த காலந்தொட்டு அவர் இந்த பாதையை தான் உறுப்பினராக இருக்க புனரமைச்சு தாரன் என்று சொல்லி சேத்த பூசி தான் இந்த பாதையில் போய் சேத்த பூசிட்டு வந்து பிரதேச சபையில் நின்றும் அதை தான் இப்போது அவர் தவிசாளராக இருக்கிறார். தவிசாளராக இருந்தும் அவர் அதை எங்களுக்கு புனரமைச்சு தரதா இல்லை. இந்த பாதை வழக்கு நடக்க ஜெசிதன் அவர்கள் இந்த பாதை வழக்கு நடக்க ஜெசிதன் அவர்கள் சேத்தை பூசிட்டு இந்த பாதையை தான் புனரமைச்சு தரணும்னு சொல்லி பிரதேச சபையில் போய் அதை முன்னெடுத்து கதைச்சு தான் இந்த பாதையை எந்த கட்டத்திலையும் செய்து தருவேன்னு சொல்லி கதைச்சவர். இப்போ தற்போது அவர் தவிசாளராக இருக்கிறார். தவிசாளர் இருக்கும்போது இந்த பாதையை 25 குடும்பம் போகிற பாதையை ஏன் அவரால் செய்து தர முடியாது? அவரால் வடிவாக செய்து தரலாம், ஆனால் ஏன் அதை தாமதிக்கிறாருன்றது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இந்த ரோட்டை 25 குடும்பம் பாவிக்குது. அதில் கர்ப்பிணி தாய்மார்கள், மற்றது கேம்பஸ் படிக்கிற பிள்ளைகள், பாடசாலை மாணவர்கள், சிறுவர்கள் சரியான துன்பத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் போகைக்கெல்லாம் சப்பாத்து போட்டு கொண்டு போக இல்லாத ஒரு நிலையில் மழை காலங்களில் அரிய அளவில் தண்ணி நிற்கிது. அந்த தண்ணிகளால் தான் அவங்க சூவை கலட்டி கொண்டு போய் அங்கே போய் போடுறாங்க. மற்றது சின்ன பிள்ளைகளை பெற்றோர் மாதிரி தூக்கி கொண்டு போயினோம். அப்படியான கட்டத்திலேயும் இந்த பாதையை யாரும் முன்னெடுத்து செய்து தரீனம் இல்லை. இது யாழ்ப்பாணம் ஹைகோர்ட்ஸில் வழக்கு நடந்து திருப்பி மெல்லாத்துக்கு வழக்கு போட்டு மெல்லாத்துலேயும் இந்த பாதை சம்பந்தமாக எந்த ஒரு வழக்கும் போடையிலாதுன்னு சொல்லி தீர்ந்த பட்சத்திலேயும் இதை பிரதேச சபை முன்வரமாக எடுத்து அதை செய்து தரலாம். ஆனால் என்னத்துக்காக அதை பின்னடிக்கணும்ன்றதை எங்களுக்கு தெரியலை. இதை ஒரு கவனத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த பாதையை சரியான ஒரு முறையில் புனரமைத்து தருமாறு தாழ்மையாக கேட்கிறோம். இணையற்ற உறவுகள் சுவையுணர்வு ஊட்டட்டும். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இப்போதும் 63 வயது. எங்களுடைய அம்மா அப்பா என்ற காலம் தொட்டு நாங்கள் இந்த பாதையால் தான் எல்லோரும் போக்குவரத்தோடு செய்து கொண்டிருந்தது இருந்ததும். இப்போ இவையெல்லாம் தற்காலிகமாக இப்போ இருந்தோண்டு இந்த பாதைகளுக்கு இவ்வளவு கரைச்சல் புற வர பிள்ளைகளுக்கு எங்களுக்கு என்ன இவ்வளோ கரைச்சல்களை தந்து கொண்டு கல்லுகள் முள்ளுகள் குப்பிகளை போட்டு போக முடியாத அளவுக்கு பிள்ளைகள் எல்லாம் விழுந்தொடம்பி இந்த வெள்ளாங்களுக்கு விழுந்தொடம்பி பள்ளிடம் போகக்கூடிய நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பாதை பொருத்தாலையும் பொதுவாக தீர்க்கப்பட்ட அவைக்கும் எங்களுக்கும் நான் பொதுப்படையாக தீர்த்த பாதை தீர்த்தும் இதை எங்களுக்கும் இடவுகளை செய்து கொண்டு வைக்கணும். ஆனபடியாக நீங்கள் தான் இந்த பாதைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழியாக காட்டி இந்த பிள்ளைகள் இதுக்கு இருக்கிற முதியோர்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லோரும் எந்த சிரமம் இல்லாமல் போகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒழுங்கை செய்து தருமாறு உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். எங்களுக்கு பிரதேச சபை தான் இந்த பாதையை தாங்க ஒன்று செய்தாரோம் என்று சொல்லி யசிந்தன் இப்போ தவிசாளராக இருக்கிற இவர் தான் தான் பூசி போட்டு தான் பாதையை தான் எல்லாம் உங்களுக்கு